பவுலோ கொய்லோ என்று அழைக்கப்படுகின்ற பிரேசில் நாட்டை சார்ந்த ஒரு எழுத்தாளர் மிக அழகாக கூறுகின்றார். ஆன்மீக பயணத்தில் மனிதர்கள் சந்திக்கக்கூடிய மிக கடினமான சோதனை என்னவென்றால் துன்பங்களில் பொறுமை காப்பது. துன்பங்களில் பொறுமை காப்பது என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோதனை என்று கூறுகின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, திருவருகை காலம் 12ஆம் நாளில் துன்பங்களில் சோதனைகளில் நாம் பொறுமையோடு வாழ அழைக்கப்படுகின்றோம். திருவிவிலியத்தில் பொறுமைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பவர் யோபு. யோபு கடவுளின் பார்வையில் மாசற்றவராக இருந்தார். தீமையை விலக்கி கடவுளுக்கு அஞ்சி நடந்து வந்தார் என்று திருவிவிலியம் கூறுகின்றது. கடவுளுக்கேற்ற பலிகளை செலுத்தி வந்தார். தன்னுடைய குடும்பத்தை கடவுளுடைய வழியில் வழிநடத்தி வந்தார். எனவே கடவுள் அவரை ஆசீர்வதித்திருந்தார். இதை பார்த்த சாத்தான் கடவுளை பார்த்து சொன்னது, நீர் யோபுவை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்திருக்கின்றீர், எனவேதான் யோபு உம்மை போற்றுகின்றான், புகழுகின்றான், நல்லவனாக இருக்கின்றான் என்று கூறுகின்ற பொழுது கடவுள் சாத்தானிடம் கூறுவார், நீ அவனை என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம், அவனுடைய உயிரை தவிர என்று கூறுகின்ற பொழுது சாத்தான் யோபுவை சோதிப்பதற்காக யோபுவிடமிருந்து அவருடைய பிள்ளைகளை எடுக்கின்றார், கால்நடைகள் எடுக்கின்றார், சொத்துக்களை எடுக்கின்றார், உடலில் தொழுநோயை கொடுத்து ஒரு பிச்சைக்காரனை போல தெருவில் வாழ வைக்கின்றார். யோபுவினுடைய மனைவி கூறுவார், நீர் கடவுளை பழித்துவிட்டு செத்து மடியும் என்று கூறுகின்ற பொழுது யோபு மிக பொறுமையோடு கூறுவார், கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார், எந்த நிலையிலும் நான் கடவுளை பழிக்க மாட்டேன் என்று துன்ப நேரத்திலும் யோபு கடவுளோடு பொறுமையோடு இருந்தார். இயேசு தன்னுடைய மண்ணுலக வாழ்வில் இறுதி நாட்களில் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற மிகவும் பொறுமையோடு இருந்தார். இந்த பொறுமையை நாமும் நமது வாழ்வில் குறிப்பாக துன்பங்களிலும் சோதனைகளிலும் பொறுமையை கடைபிடிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ரோமேற்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை கூறுகின்றது, நீங்கள் உங்களது துன்ப நேரங்களில் மன உறுதியுடன் பொறுமையோடு இருங்கள் என்று கூறுகிறது. சிந்திப்போம். இப்பொழுது நாம் அடைகின்ற இந்த துன்ப நேரங்களில் சோதனைகள் வருகின்ற பொழுது நாம் கடவுளோடு பொறுமையை கடைபிடிக்கின்றோமா அல்லது கடவுளை பழித்துரைப்பவர்களாக இருக்கின்றோமா? சோதனைகள் என்பது நம்மை சோதிப்பதற்கும் நமது மன உறுதியை வலுப்படுத்துவதற்கும் என்பதை அறிந்து சோதனைகளில் ஆண்டவரோடு பொறுமை காப்போம். ஜெபிப்போம். அன்பின் இறைவா, நாங்கள் துன்பப்படுகின்ற நேரங்களில் எங்களுக்கு பொறுமையை கொடுத்து நாங்கள் உம்வழியில் வாழ எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன்.